வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குமா, நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல ஜோதிட கருத்துக்கள் தகவல்கள் எல்லாரையும் போய் சேரும். நண்பர்களே, இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சுமாரான ஆண்டாக தான் அமையப்போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது நெத்தி அடி ஜோதிடம். உள்ளது உள்ளபடி இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம ஸ்டைல், நம்ம அமைப்பு. அதாவது முகஸ்துதிக்காவையோ இல்லை மற்றவங்களை கவர்றதுக்காகவோ நம்ம எந்த பலனுக்கும் சொல்றதில்லை. உள்ளது உள்ளபடி தேங்காய் உடைச்ச மாதிரி நெத்தியில் அடைச்ச மாதிரி சொல்கிறது தான் நம்ம நெத்தி அடி ஜோதிடம். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சுமாரான ஆண்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். ஏன் அப்படி சொல்கிறீங்க சார், என்ன காரணம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சொல்லிட்டேன். இந்த சூரியனுக்கு ஜென்ம பகையான சனி பகவான், அதாவது சூரியனோட பிள்ளை தான் சனி. இருந்தாலும் சூரியனுக்கும் சனிக்கும் ஜென்ம பகை. அப்படிப்பட்ட ஜென்ம பகை கிரகமான சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமத்து சனியாக வர்றார். இந்த வருஷம் முழுவதுமே 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து சனியாக தான் பலன்களை கொடுக்க போகிறார். அதாவது அஷ்டமத்து சனினாலே பிரச்சனை தான், கஷ்டம்தான். மற்ற ராசியை விட ஒரு படி, அதாவது ஒரு அடி அதிகமாகவே அடிப்பார் இந்த சிம்ம ராசியை சனி பகவான். ஏன்னா ஜென்ம பகை, ஏன்னா எப்போ வாய்ப்பு கிடைக்கல காத்துக்கிட்டு இருப்பார். அப்பாவை பழி வாங்குறதுக்கு உள்ள எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், சூழ்நிலை கிடைக்கும் தான் காத்துக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றாரு. அது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. என்ன ஒரு நல்ல விஷயம், அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் அது குருவோட வீட்டில் வர்றாரு. அது ஒரு நல்ல விஷயம், கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயமும் கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த அஷ்டபதி சனியோட தாக்கமும் வீரியமும் இருந்தே தீரும். என்ன சார் செய்யும், நீங்கள் பாட்டு பயமுறுத்துறீங்க, என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, புதுசாக நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், செய்யவும் கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த சிம்ம ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் இப்போ சொல்கிறேன். இந்த 8ஆம் இடத்துல வர அஷ்டமத்து சனி காலத்தில் நம்ம 2 வருஷத்துக்கு அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருக்க போது, இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வவாசு வருடம் முழுவதுமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். அதனால் யாரையும் நம்பாதீங்க, அதிகமாக கடன் வாங்காதீங்க, அதிகமாக கடன் கொடுக்காதீங்க, புதுசாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். அதாவது முக்கியமாக தொழில் ரீதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வேலையை விட்டுட்டு புதுசாக அதிக முதல் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எதுவும் செய்யக்கூடாது. இருக்கிறத வச்சு அப்படியே பாலிசாக அந்த காலத்தை ஓட்டிக்கணும். வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை தக்க வச்சுக்கணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடக்கூடாது. அதே மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னு பெரிய முதல் இந்த காலத்தில் போடக்கூடாது. குறிப்பாக யாரையும் நம்பக்கூடாது. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்கள் முதுகில் குத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்கனாக நேர்மையானவங்க, நியாயமானவங்க, அதே மாதிரி மற்றவங்களும் நியாயமாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த காலகட்டம் அது மாதிரி காலகட்டம் கிடையாது. அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனையும் ரொம்ப உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஆனால் யாரையும் நம்பாதீங்க. குறிப்பாக இந்த சீட்டு பணம் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம்லாம் இந்த காலத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. குறிப்பாக வண்டி வாங்கினதுல ரொம்ப கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2.5 வருஷத்துக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் கவனமாக வண்டியில் ஓட்டுங்க, கவனமாக வாங்க. அது 2 வீலர் இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, கனரக வாகனமாக இருந்தாலும் சரி, கவனமான முறையில் கையாளுங்க. உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இரவு நேரத்தில் நைட் டயத்தில் அதிகம் ட்ராவல் பண்ணாதீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டால் இந்த அஷ்டமத்து சனியோட தாக்கத்தை, பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் துளசி மாலை, வெத்தலை மாலை வாங்கி கொடுங்க. தினமும் வேலைக்கு போகிறதுக்கோ தொழிலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் என்ன செஞ்சாலும், எத்தனை வயசாக இருந்தாலும் தினமும் விநாயகர் கோயில் போயிட்டு அந்த வேலையை செய்யுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. இதை மட்டும் செஞ்சுங்க. சரி சார், இது கெட்டது மட்டும் தான் அந்த வருஷம் நடக்குமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்களும் உண்டு.
என்ன காரணம் சார், எது எங்களுக்கு நல்லது செய்யும்? சனி பகவான் அஷ்டம சனிக்கு வந்து பல பிரச்சனைகளை கொடுக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எங்களுக்கு என்னதான் தீர்வு, என்னதான் வழினா, ஒரு கிரகம் தான் சாதகமான இடத்துல இல்லை, ஒரு கதவு அடைச்சா மறு கதவு திறக்கும் அப்படின்னு விதி. அதனால் சனி பகவான் நல்ல இடத்துக்கு இல்லை கெட்ட இடத்துக்கு போனாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல, அதாவது லாபஸ்தானத்தில் வர்றாரு. சிம்ம ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக 10ஆம் இடத்துல இருந்து பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ இந்த வருஷம் முழுவதும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரப்போகிறார். லாப குரு லாபங்களை அள்ளி கொடுப்பாரு. அதனால் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சனி பகவான் பிரச்சனையை கொடுத்தாலும் ஒரு பக்கம் பண வரவு, பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார், லாபங்களை கொடுப்பார். அதனால் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சாதகமான இடத்துல வர்றாரு. அடுத்தது ராகு கேது. ஏன்னா இந்த வருஷம் 3 பயிற்சி இருக்குது. இந்த 3 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகம் கோச்சாரத்தில். ஒன்று குரு பகவான், இன்னொன்று சனி பகவான், இன்னொன்று ராகு கேது. இப்போ இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கே கேது வர்றாரு, 7ஆம் இடத்துல ராகு வர்றாரு. இதுவும் சுமாரான அமைப்பு தான். ராசிக்கு கேது வந்தால் என்ன செய்வார், குழப்பத்தை விரக்தியை கொடுப்பாரு, குழப்பத்தை உண்டு பண்ணுவார், சோம்பேறித்தனத்தை மன உளைச்சலை இந்த கேது பகவான் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் கொடுப்பாரு. உடல்நிலையில் கவனமாக இருங்க. வயதான சிம்மராசி நண்பர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக போக, வீட்டில் பாத்ரூம்லாம் பார்த்து புழங்குங்க, சரிங்களா? கை கால் உடையிறது, இந்த மாதிரி வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய வருஷம்தான் இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் வழியாகவே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். நல்ல விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருவர் அஸ்ட்ரோசலம். நன்றி, வணக்கம்.